பிரதமர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு கலந்து கொண்டு பேசினார். அப்போ புதிய ஆட்சி அமைஞ்சு 40 நாட்கள் கடந்த நிலையில ஆளுநர் உரையில தாவேகா ஆட்சிகள் செய்த சாதனை இல்லாதது ஏமாற்றமே. தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறையும் தேசிய கீதம் 2 முறையும் பாடப்பட்டதன் மூலம் அவையின் மரபு மீறப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அண்ணன் ஆட்சிக்கு வந்த பின் தமிழ்நாட்டிற்கே பவர் போய்விட்டதுன்னு பேசியிருக்காங்க. நாட்டிலேயே மின்வெட்டு பிரச்சனைகளை நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். ஆட்சிக்கு வந்த 1 மாதத்துல மின்வெட்டு பிரச்சனைகளை பெரம்பூர் தொகுதி முதலிடம் வச்சிருக்கு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மின்வெட்டு காரணமா பக்தர்கள் அஞ்சடைந்திருந்தாங்க. வழக்கமாக மழை காலத்துல தான் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பாங்க. மின்சாரம் இல்லாததுனால பள்ளிகளுக்கு விடுமுறை விட வேண்டிய நிலை தாவேகா ஆட்சியில் இருக்குது. மின்வெட்டு பிரச்சனையில விசிக தலைவர் திருமாவளவன் பாதிக்கப்பட்டிருக்காரு. திமுக ஆட்சியில் இல்லாத மின்வெட்டு தாவேகா ஆட்சியில் ஏற்பட என்ன காரணம்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதோட தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பாலியல் வன்கொடுமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதுல தாவேகா நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்காருன்னு பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி அதில் ஈடுபட்ட தாவேகாவினர் பெயரையும் சுட்டிக்காட்டினாரு. இன்னைக்கு சட்டசபையில பேசின எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள்ல தாவேகா அரசை குற்றச்சாட்டினாரு. இதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளிச்சாரு. அப்போது திமுக ஆட்சியின் மீதான ஏமாற்றம் தான் தாவேகாவிற்கான வாய்ப்பு. தாவேகா ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. சட்ட ஒழுங்கு போதைப் பொருள் பிரச்சனைகளுக்கு 5 ஆண்டு திமுக ஆட்சியே காரணம். மின் தடையை தமிழகத்திற்கு அறிமுகம் செய்ததே திமுக தான். விவசாயிகள் சங்க தலைவர் மீது குண்டாஸ் போட்ட அரசும் திமுக அரசு தான். பள்ளி மாணவர்கள் புத்தக பையில படம் இல்லாவிட்டாலும் லேப்டாப்ல ஏன் முதலமைச்சர் படத்தை போட்டீங்க? 3 வருஷமா தொழில்நுட்ப கோளாறு என கூறி நேரலையா துண்டிச்சாரு முன்னாள் சபாநாயகர். அரசு பள்ளியில ரீல்ஸ் எடுத்தவரு நேற்று கட்சியில் நீக்கப்பட்டிருக்காரு. கூட்டணி கட்சியினர் அவருக்கு தேவைக்கு சோபா வாங்கியிருக்காங்க. கூட்டணிக்கு தலைவர்களுக்கு திமுகவினர் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க. சிங்கப்பெண் திட்டத்தை இனி யாரும் தவறாக பேச அனுமதிக்க முடியாதுன்னு பதிலளிச்சாரு. ஆனா அப்போது திமுகவினர் அவையை இருந்து வெளியேறினாங்க. மேகதாது விவகாரம் தொடர்பாக சட்டசபையில தீர்மானம் கொண்டு வந்து ஒரு மனதாக நிறைவேற்றும் செய்யப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திருத்தம் கொண்டு வர சொன்ன நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும்னு கோரிக்கை தொடர்பா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடுவர் மன்றம் தேவையில்லை, இது தொடர்பா பேச வேணும்னா சொன்னாரு. ஆனா சபாநாயகர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. இதனால எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் வெளியேறினாங்க. பின்னர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நடுவர் மன்றம் அமைக்கப்படுவதின் அவசியம் குறித்து பேசினாரு. திமுகவும் நடுவர் மன்றம் அவசியம் என்பதை வலியுறுத்திச்சு. ஆனா கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சேபனம் தெரிவிச்சாங்க. கோவில் வருமானம் கோயில் தொடர்பான பணிகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இது தொடர்பாக இன்னைக்கு சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அறநிலைத்துறை பள்ளி கல்லூரிகள் நடத்தக்கூடாது என்பது பாஜகவின் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுல அரசு உள்ளதான்னு கேள்வி எழுப்பினாரு. இதற்கு பதிலளித்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், கோவில் வருமானம் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக செயல்படுத்தப்படும் ஆளுநர் உரையில் கூறியிருந்தோம். கோவில் நிதியை பயன்படுத்தி அங்கு கழிப்பறை உள்ளிட்ட கட்டுமானம் மேற்கொள்ளப்படும் கூறினோம். கழிவறை வசதியில்லா கோயிலுக்கு 10 கோடி மல்டி லெவல் கார் பார்க்கிங் எதற்கு தேவை? திருமண மண்டபம் என கமர்ஷியல் பயன்பாட்டுக்காக அறநிலைத்துறை பணம் கடந்த ஆட்சியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் யாருக்கும் பி டீமாக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போது முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, குன்னூரில் சுற்றுலா பயணிகளுக்கான மல்டி லெவல் பார்க்கிங் அமைப்பதன் மூலம் நகராட்சிக்கு வருவாய் என்பதில் அத்திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பதிலளித்த அமைச்சர் ரமேஷ், குன்னூர் விநாயகர் கோயில் நிலையத்தில் கார் பார்க்கிங் பரிந்துரைத்தாலும் கோவில் நிதியில் செய்தது ஏன் என பதிலளித்தார். அதோடு கோயில் நிதியை எடுத்து கார் பார்க்கிங் அமையுங்கள் என பக்தர்கள் கேட்டார்களா? நிம்மதியான தரிசனம் தான் தேவைன்னு சொல்லியிருக்காரு. உடனே சேகர் பாபு பதிலளிச்ச முயன்றாரு. ஆனால் சபாநாயகர் அவருக்கு அனுமதி கொடுக்கல. இதனால இந்த விவாதம் அத்துடன் முடிவுக்கு வந்துச்சு. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று தனது 52வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு. இதை முன்னிட்டு பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க.
சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையிலான முதல் சுற்று பேச்சுவார்த்தை இன்னைக்கு அதிகாலையில முடிவடைஞ்சது. இந்த பேச்சுவார்த்தையில 60 நாட்களுக்கு இறுதி ஒப்பந்தம் எட்டுவதற்கான திட்டத்திற்கு அமெரிக்கா ஈரான் ஒப்புக்கொண்டதாக பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகள் இன்று கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிச்சிருக்கு. ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து தொடர் இன்னைக்கு 3வது போட்டி நடந்துச்சு. ஒரு போட்டியில பெல்ஜியம் ஈரான் அணிகள் மோதின. இந்த போட்டி டிராவில் முடிஞ்சிச்சு. அதே போல உருகுவே கபோ வெர்டே இடையிலான போட்டி 2-2 டிராவில் முடிஞ்சிச்சு. 3வது போட்டியில நியூசிலாந்தை எகிப்து 3-1 வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கு.